தொடர்ந்து தமிழக அரசு சவுக்கு மீடியாவை நடத்த விடாமல் முடக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. இன்று நள்ளிரவோ சிறிது நேரம் கழித்தோ அதிகாலையிலோ நானும் மாலதியும் சவுக்கு மீடியாவில் பணியாற்றக்கூடிய அத்தனை பேரும் கைது செய்யப்படுவதற்கான சூழல் எழுந்துள்ளது. இன்று இரவு சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் தென் சென்னை மாவட்ட செயலாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த வழக்கு என்னவென்றால், பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆனந்தன், அவரை நான் பாத்திரையாளி தான் சொல்லுவேன், அவர் பாத்திரையாளி தான் அவரு. அந்த ஆனந்தனை அவருடைய சாதியை பயன்படுத்தி சாதி ரீதியாக நானும் எனது குழுவினரும் விமர்சனம் செய்து நிகழ்ச்சியை வெளியிட்டு சமூகத்திலே கலவரத்தை வெளியிட்டு விட்டோம் என்று இன்று ஒரு புகார் அளிக்கப்பட்டு, அந்த புகாரின் பேரில் SC/ST ஆக்ட் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து தமிழக அரசு சவுக்கு மீடியாவை நடத்த விடாமல் முடக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறது. இதுவரை ஏறக்குறைய 50 வழக்குகள் என் மீதும் சவுக்கு மீடியா குழுவினர் மீதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது.